ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது தான். ஆனால் நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எப்படி அதற்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டிக்குள்ளே இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறைய பேர் என்னென்னா ரியாலிட்டிக்குள்ளேயே போக மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, சினி ஆக்டர்ஸு அவங்களுடைய லைஃப் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் ரியாலிட்டி, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும்போதே அதில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் கடவுள் எனக்கு தர்றது எல்லாமே நன்மைக்கே நடக்கும் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையோடையும் நம்ம என்ன செய்கிறோமோ, இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ, இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணி வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல தோல்விங்கிறது இல்லாமல் போகுது. ஏன்னா கிடைக்கிறது எல்லாமே ஹாப்பியாக நம்ம அனுபவிக்கிறோம். இல்லாததுக்கு ஆசைப்பட போகிறது கிடையாது. நம்ம விரக்தியில் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லாததை ஒன்றை இமேஜினேஷன் பண்ணி தோல்வி அடைகிறாங்க. கோல் அச்சீவ் பண்ணுறது, கோலை ஒன்று வைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தையும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு கோலை எய்மாக வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இன்னொன்று எல்லாமே ஆல் இஸ் வெல் அப்படின்னு உள்ளதை நினைக்கணும். ஆனால் எல்லாம் நமக்கு நன்மைக்கே நடக்கும். இந்த பிரபஞ்சம் எப்போவுமே நமக்கு எதிராக இருக்காது அப்படின்னு உள்ள தன்னம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் நல்ல நேர்மறையான சிந்தனையோடையும் நம்ம இருக்கணும். நேர்மையான சிந்தனையோடு நம்ம இருக்கும்போது நம்ம நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.